Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 938 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஹோல்டமோட ஆளுகளும் அந்த அஷுரா டோஜியோட ஆளுகளும் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டானுங்க. எல்லாம் எதுக்கு கிரிமினலா பிளான் பண்ணி கேரட்டே மிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்களோட ஃபுட் வெப்பன்ஸ் அத்தனத்தையும் ஆட்டைய போட வச்சுட்டு அங்க நாங்க தான் திருநோன்னு சொல்லி அஷுரா டோஜியோட பேரை எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை நம்பி இவனுங்க இங்க வந்து சண்டையை போட்டுட்டு இருக்கானுங்க. சரி இப்படியே அந்த ஹோல்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்னா சரிப்பட்டு வருமா? அதனால முதல்ல அவன் சண்டைக்கு இறங்கி உன்னைய விட மாட்டான்டா ஷுட்டன் மாறுன்னு சொல்லி அங்க சுத்தி சண்டை போட்டுட்டு இருக்க அவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு திரிய விட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் இப்ப காலி பண்ண போறது ஷுட்டன் மாறுவே, அதான் அந்த அஷுரா டோஜி. சோ குறுக்க எவன் வந்தாலும் குறுக்கெலும்ப உடச்சிட்டு உன்னைய காலி பண்ணுவன்டா அப்படின்னு கத்திட்டு வரான். அந்த அஷுரா டோஜிக்கு செம கான்பிடென்ட், என்னையெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. சோ ரெண்டு பேத்துக்குமே சண்டை மரணத்தனமா ஸ்டார்ட் ஆகுது. காட்டுத்தனமா அடிச்சுக்கிறானுங்க. இப்படி இவனுங்க நல்லா வெறிகுண்டு போட்டுட்டு இருக்க சண்டைய வாண்டாவும் கேரட்டும் மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கேரட் எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க பாட்டு கேஷலா போனாங்க, சாப்பாடு ஆயுதம்னு எல்லாத்தையும் ஆட்டையா போட்டாங்க, இவங்க ஏரியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்குமே அது தேவைப்படுது தானே, அந்த பேரை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அப்பதானே அவனும் வந்து சேருவான். அப்படின்னா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணமா? ஐயோன்னு கேரட் பயங்கரமா பதறுவா. அட விடுமா, இது எல்லாமே கின்னோட பிளான். இப்ப இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம கிளியரா நோட் பண்ணணும்னு சொல்லி மேல இருந்து சேஃபா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அஷுரா டோஜிக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு எல்லாம் தேவையில்லாம இப்ப வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஹோல்டம் என்ன சொல்லுவான், நீ வந்து வெறும் ஃபுட்டையும் வெப்பனையும் மட்டும் ஆட்டையா போடல அப்படின்னு சொல்லும் போதே என்ன இவன் சொல்றான்னு அவனுக்கு புரியல. என்னடா எதுவும் தெரியாத மாதிரி இன்னசென்ட்டா நடிக்கிறியா? உன்னோட ஆளை ஒருத்தனை விட்டு பாக்குரா டவுன்ல என் கூட பஞ்சாயத்து பண்ண வச்சு இல்ல, எல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படின்னு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கான். இது என்ன புது ஆட் ஆன் பேக்கேஜ் ஒன்னு சொல்றான்? என்ன மேட்டர்னு பார்த்தா லூஃபிய இவனோட ஆளுன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் வந்து அடிச்சு மூஞ்ச கோணையாக்கி விட்டு போனான்ல, நான் அது அஷுரா டோஜிக்கு தெரியாது. அடே கண்ட்ரி ப்ரூட், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லடா, ஏன்டா என் உசுர வாங்குறேன்னு ஒண்ணு நடிக்காதலே நடிக்காத. நீ பண்ண எல்லாத்துக்குமே இப்ப உனக்கு பதிலடி கொடுக்குறேன்னு அவனோட ஸ்வாட கம்ப்ளீட்டா நெருப்பா மாத்தி அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அஷுரா டோஜி ஒன்னும் சாதாரண ஆள் இல்லையே, அவனும் ஒரு பயங்கரமான சாம்ராய் தானே. சோ என்ன அவன் அட்டாக் பண்ணாலும் இவங்கிட்ட வேலைக்கே ஆகல. என்னடா அட்டாக் இது? இல்ல என்ன அட்டாக்? சும்மா தொட்டு புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இது பத்தாது, ஒழுங்கா சண்டை போடுமா, அவ்வளவுதானே. இப்ப பாருன்னு சொல்லி இன்னுமே கத்தியில நெருப்பை இன்க்ரீஸ் பண்ணி அதே மாதிரி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த அஷுரா டோஜிக்கு கடுப்பாகுது. ஏன்டா இப்ப தானே சொன்னேன் இது மொன்ன டெக்னிக்னு, மறுபடியும் இதே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அவனை போடா லூசு பையில, கொஞ்சம் சுத்தி பாருமா, எல்லா இடமும் சும்மா தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவனை அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அவன் சுத்தி எல்லா இடத்தையும் நெருப்பு வச்சுட்டான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, இவ்வளவு நேரம் நான் சுத்தி பச்சை புல்லு தான் பார்த்தேன், பச்சை புல்லு எந்த ஒலியாவது தீ பிடிச்சி எரியுமா? எனக்கு தெரிஞ்சு இல்ல, நீங்க வேணா கொளுத்தி விட்டு பாருங்க எரியுதான்னு. இவன் போட்ட நெருப்புல பச்சை புல்லே கபகபன்னு எரியுது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மரம் செடி கொடின்னு ஒண்ணு விடாம எல்லா இடத்தையும் கொளுத்திட்டான். ஆக்சுவலா இங்க வந்தது இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்காக இல்ல, மெயினா இந்த அஷுரா டோஜியோட அட்டமயமா அப்படிங்கிற இடத்தை கம்ப்ளீட்டா காலி பண்றதுக்காக தான். இப்படி எல்லா இடமும் தக தக கபகப குபு குபுன்னு தீ பிடிச்சி எரிஞ்சதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப விஷயமாயி அஷுரா டோஜியோட மொத்த இடமுமே எரிஞ்சு போச்சு. அப்படியே தூரத்துல இருந்து காட்டுறாங்க. அந்த மலையில பாத்தீங்கன்னா அழகா ஒரு மரம் சென்ட்ரல்ல நின்னுட்டு இருக்கும். அதையுமே மனசாட்சி இல்லாம எரிச்சு விட்டுட்டான் அந்த பண்ணாட பைய. இதுக்கு மேல இங்க இருந்து சண்டை போட்டா வேலைக்கு ஆகாதுன்னு அஷுரா டோஜி அவன் ஆளுக கிட்ட பின்வாங்க சொல்லுவான். சார் ரைட்டு அவன் பாசு பின்னாடியே எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. ஹோல்டம் ஆளுக விடுவானுங்களா? விடாதீங்களே, அவங்கள வெட்டி கொல்லுகே அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டே போவானுங்க. ஹோல்டம் வேண்டாம், நம்ம இப்பவே தாறுமாறா சம்பவம் பண்ணி விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம அவனோட மொத்த ஹைடோட்டியுமே எரிச்சாச்சு. இனிமேட்டு அவனுக்கு ஒளிஞ்சிக்க இடம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இதுதான் இந்த அட்டமயமா தீப்ஸுக்கு முடிவு. மோதக்கூடாத இடத்துல மோதுனா இதான்டா நிலைமை அப்படின்ட்டு அந்த மொத்த இடமும் எரியறத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவானுங்க. இங்க அஷுரா டோஜி அவன் ஆளுகள்லாம் எப்படியாச்சும் இந்த நெருப்பை அணைச்சலான்னு பாப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கடலையே மொத்தமா தூக்கி கொண்டு வந்து வாரி ஊத்துனாதான் உண்டு. உடனே அவன் கடுப்பாயி வாங்கடா நம்ம பாக்குரா டவுனுக்கு போவோம், நம்ம கைவரிசை என்னன்னு காட்டுவோன்னு சொன்ன உடனே கைடோ ஆளுங்க வருவாயிலே, என்ன பண்ணுன்னு கேட்டா எவன் வந்தா எனக்கு என்ன, எவனா இருந்தாலும் அடிச்சு திரிக்க விடுவான்டான்னு இப்ப பாக்குரா டவுனுக்கு கிளம்பிட்டான். அட இப்ப கடுப்புல இருக்கான், அதனால உடனே கிளம்பிட்டான். பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தானா அவன் கண்டிப்பா நம்மளுக்கு கூட வந்து சேர்ந்திருப்பான். இப்ப அவன் நேரா போய் பாக்குரா டவுன்ல பஞ்சாயத்து பண்ணானா டெஃபினட்டா அவனை போட்டு தள்ளிடுவாங்க. உடனே வாண்டாவும் கேரட்டும் இந்த மேட்டரை எப்படியாச்சும் டாக்ஸ்டோம் கிட்ட போய் சொல்லி ஆகணும், லேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி போய் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா குறியில தான், ஒரு கைவிடப்பட்ட வில்லேஜ்ல. அங்கதான் ஏகப்பட்ட வில்லேஜஸ் அழிஞ்சு போயிருக்குது. அதுல ஒரு வில்லேஜ்ல இருந்தா தெரியாதுன்னு மறைஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு பஞ்சாயத்து ஆயிருச்சேன்னு கின்னும் டாக்ஸ்டோமும் ரொம்ப கவலைப்படுவாங்க. நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணாங்க, ஆனா பிளான் இப்படி கோக்குமாக்கா மாறும்னு யாரும் எதிர்பார்க்கலையே. சரி வாங்க நம்மளும் பாக்குரா டவுனுக்கு
ஜோனுக்கு போவோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. இப்போ இவங்க பிளான் சொதப்பிக்கிச்சு. என்ன இருந்தாலும் இவங்களுக்கு அஷுரா டோஜி தேவை. இப்போ அவன் அங்க போய் வம்பு பண்ணான்னா அனிமல் கிங்டம் பைரட்ஸ் எல்லாம் வந்து சிவனிலே 4 போட போட்டு நாக்க புடிச்சு தரன்னு எடுத்துட்டு போயிருவானுங்க. அதனால அவனை காப்பாத்தி எப்படியாச்சும் கூட்டு வரணும்னு கிளம்பிடுவாங்க. இங்க ரிங்கோல நார்தர்ன் கிரேவ்யார்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ப்ரூக் வந்துருவான். அங்க தானே ஜோரோ, கொமர்சுக்கி, டோக்கோன்னு 3 பேர் இருக்காங்க. அவங்க இப்படி ஒன்னா படுத்திருக்கத பார்த்தோன்னே பையன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். யாரா அது புதுசா இருக்குதுன்னு காட்டு கத்துவான். என்னடா தூக்கத்துல இருக்கும்போது உசுர வாங்கிட்டு இருக்க ப்ரூக்கே, நீயா? ஏன்டா ஏன் அப்படி கத்துறேன்னு உடனே கொஞ்சம் அங்க பாடுறான்பா. எந்திரிச்சு பார்த்தா அவன் மேல படுத்து கிடப்பான். அதுக்கப்புறம் சாரிப்பா அவங்க தூக்கத்தை நான் தொல்லை பண்ணிட்டேன்ட்டு வெளியில போவான். அடே மூடிட்டு வாடா, அதான் எழுப்பி விட்டில்ல அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் எழுப்பி விடுவான். அவங்க முறையா இப்படி ஒரு எலும்பு கூட பாக்குறாங்க. பீதி ஆகுமா இல்லையா? ஐயோ பேயின்னு அந்த வீடியோ குலுங்குற அளவுக்கு கதறுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் கவலை இல்ல, நம்மால் தான் சொன்ன உடனே அவனுக்காண்டி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த டோக்கோ பொண்ணுக்கு சம பீதி. அதனாலேயே அவனை பார்த்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பா. இப்ப என்னன்னா மொமனசுக்கியோட தங்கச்சி தான் இவன்னு சொல்லி நம்ம ப்ரூக்குக்கும் தெரிஞ்சு போச்சு. அவனால நம்பவே முடியல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணான்னு. உன்னை ஒயரான்ல பார்த்த மாதிரியே இருக்குது அம்மாமா. அட மூளைகட்ட முண்டம், உனக்குதான் மூளை இல்லையா? சரி இவ தாண்டா அந்த ஒயரான்ல போனவன் உடனே பரவாயில்லையே நம்ம பக்கம் இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்கான்னு சந்தோஷம். ஆக்சுவலி அவளுக்கு ரொம்பவும் குளிர் அடிச்சது. அதான் ஜோரோ பக்கத்துல இருக்கால அவன் மேல ஏறி படுத்துக்கிட்டா. இந்த மாதிரி தான் எப்பப்பெல்லாம் குளிர் அடிக்குதோ அப்படி போய் படுத்துக்குவாளாமா. இதெல்லாம் ஒரு பெருமையா எருமைன்னு வண்டையா திட்டுவான். சரி நமி மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா அவங்க பாத் ஹவுஸ்க்கு போனாங்க. மீட் பண்ண இவன் போயிருக்கான். ஆனா அவங்கள மீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் தெரியல. நல்லபடியா தான் இருப்பாங்கன்னு நம்புறான். அதுக்கப்புறம் ஃப்ளவர் கேபிட்டல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு அங்க நடந்த எல்லா மேட்டரையும் அழகா இங்க வந்து சொல்லிடுவான். அதாவது இன்னைக்கு தான் ஒய்ரான் போன கொமர்சக்கிக்கு ஃபியூனரல். லேண்ட் ஆஃப் ஆனோவோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமனாமே. ஆனா நீ தான் உயிரோட இருக்கியே. சரி ரைட், இது ஒரு விஷயம். இன்னொரு மேட்ரு, உஷிமெட்சு கோசோங்கிற ஒரு திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் தான் பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கானாமா. அவனே இன்னைக்கு தான் சம்பவம் பண்ண போறாங்கன்னு கொமரசுக்கி சாக்காவா இதான் அவனோட போட்டோன்னு சொல்லி நல்ல வேலை அந்த நோட்டீஸையும் கொண்டு வந்திருப்பான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு தோணும். அட இவர் எபிசு டவுன்ல பெரிய ஃபேமஸான ஆளு. இவரோட பேரு யாசுன்னு வரும்பா. டொனயாசுவான்னு கேட்டா ஆமாம்பா. அவ்வளவுதான் டோக்கோ போல சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அது அவங்க அப்பாவாச்சே. இப்ப அவங்க அப்பாவை தான் போட்டு தள்ளுற கண்ணி ஜெயில அடைச்சு வச்சிருக்கானுங்க. ஐயோ ஆத்தா அச்சி அப்பா, நான் அவங்களை காப்பாத்தாம விட மாட்டேன்னு அடிச்சு புரண்டு பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவா. அவசரப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொமரசுக்கி ஜோரோவை பார்த்து நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கைண்ட்னஸ் நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க போயிட்டு வரோம்ட்டு அவ ஓடுவா. உடனே ஜோரோவும் கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஓடுவான். அட லூசு, உன்னாலெல்லாம் அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, பேசாம இருன்னு. ப்ரூக்கு பார்த்துட்டு இப்பதான்டா நான் வந்தேன், ஏன்டா என்னைய மறுபடியும் ஓட வைக்கிறீங்க, குளிர் தாங்கலடா, ஆனா எனக்கு எலும்பு மட்டும் தான்டா இருக்குதும்பா. இந்த நேரத்துல இவனுக்கு காமெடி தேவைதான் பாருங்க. இங்க அந்த குட்டி பொண்ணு டேடின்னு அவர் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து விழுந்து அழுது என்ன பண்றதுன்னு தெரியாம கதறிட்டு இருப்பா. அங்க பாத்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளுற கண்டி ஜெயில இருந்து இப்ப கூட்டிட்டு போறாங்க. இங்க இந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பான்னு கத்திட்டு வர்றான். அங்க அவனை கூட்டு போறாங்க இங்க கத்திட்டு வர்றான். ஜோரோ வந்து புடிச்சு அவசரப்படாத, நீ போனீன்னா உன் உயிரும் போயிரும், கொஞ்சம் பொறுமையாருன்னு கேட்டா நான் போயே தீர்வேன்பா. ஏன்னா அவங்க அப்பாவை கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். என்னை விடுங்க, என் டேடியை நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு இழிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பான். இங்க அதே நேரம் டொனியாசுவை போட்டு தள்ளுறதுக்காக காட்ஸுங்க கூப்பிட்டுக்கிட்டு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.